சந்தைக்கு வந்து சரியான மயிலம்பாடி கிடானா 30 ரூபா சொல்றீங்கண்ணா. கறி மதிப்பு எவ்வளவு இருக்குல்ல? இங்க லோக்கல் தான். பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? பண்ண பேர் என்னன்னாச்சு வைக்கல. எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க பண்ணையில? என்ன ரகங்கள்? எல்லாமே எல்லாமே கிடக்கு. ஓகே, ஒரு வருஷம் கிடாதான். ஒரு வயசு. ஒரு வயசுல இப்படி வளர்த்திருக்கீங்கன்னா இது எங்க வாங்குனீங்க? எந்த ஊர்ல வாங்குனீங்க? இப்ப ஒரு 6 மாசம் வளர்த்திருக்கீங்க. 8 ரூபாய் வாங்கி 20 ரூபா 25 ரூபா ரேஞ்சுக்கு விற்கலாம். வசந்தி ஒண்ணு கொடுத்தா வெயிட் குறையும்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையா? வேலையாடு ரகம் அழகா கொலை கட்டிக்குதானே. என்ன காரணம் விற்க கொண்டு வந்திருக்கீங்க? விவசாயம் தான் நீங்க? விவசாயம் தான். 100 ஆடு கிடக்கு. ஆட்டு கூட சேர மாட்டேன். இந்த சம்சாரி வளர்த்துருப்பாங்க நினைக்கிறேன். நாங்க வெளியில வாங்கிட்டு வந்தோம். உங்க மனசுகிட்ட பழகுது ரொம்ப. ஆட்கள் கூட பழகுது. ஆடு வீட்டுல கிடந்த ஆடு நாங்க ரோட்டு வரணும் அப்படின்னு காட்டுக்கு வர முடியும். காட்டுக்கு அது வர தெரியல. அப்படி அதனால ஆகும். அது பின்னால நம்ம கடந்த அலையா இல்ல. எட்டயபுரத்துல நல்லா இருக்கும்லாண்ணா? நல்லா இருக்குண்ணா. மறி பிடிச்சுதான் எடுத்துட்டு வந்தது. 3800 ரூபா. இதை இன்னும் 2 வாரம் கழிச்சு கொண்டு வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்லாண்ணா? இன்னைக்கு ஒண்ணும் ஆடு வரத்து கம்மியா இருக்குல்ல, கொண்டு வந்தா. ஆமா, வியாபாரிகள் எல்லாருமே மட்டன் வெட்ட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தருமே வரலையா? எல்லாம் சாப்பிடுதா? நல்லா சாப்பிடுமாண்ணா? ஒண்ணும் அதெல்லாம் இல்லண்ணா. பழகாத பழகைக்கு 4000 இல்லண்ணா உங்களோட ஆட்டம். வீட்டுல உள்ள ஆடு கூட பழகுது. வீட்லயே போட்டு யாரும் வீட்லயே போட்டு பாசமா வளர்த்துட்டு வித்துருக்காங்கண்ணா. ஆனா குட்டி நல்ல குட்டியா இருக்கு. நல்லா இதா இருக்குண்ணா. நல்ல ரகம். மனசுலதான் இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியாது. ஒத்த குட்டி ரெட்டை குட்டி கையிலே வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு இதுதான் குட்டினா சூப்பரா இருக்கும். இதுக்காக வாங்கிட்டு போறீங்க அண்ணாச்சி? இது வளர்ப்புக்குண்ணா. எந்த ஊருக்கு அண்ணாச்சி? பேட்டை. எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? 3. ஒன்னொன்னு எவ்வளவு அண்ணாச்சி? எவ்வளவு சொன்னாங்க? எட்டயபுரம் பொட்டு கிடாய்கள். ஆமா, எட்டயபுரம் பொட்டு கிடா. எப்படி பண்ண மாதிரி எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல. வீட்டுல ஒரு 5 குட்டி கிடக்கு. பக்ரீத்துக்காகண்ணா. என்னன்னாச்சி? கொடுத்துருவோம். பெரிய உங்க குடும்பத்துக்குள்ளே கொடுத்துருவீங்க. அதுக்காக வாங்கிட்டு போறீங்க. தம்பி எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? மேலப்பாளையத்துக்கு தானா? இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? என்னைக்கு ஃபங்க்ஷனு? நாளைக்குண்ணா. வெளியே வாங்குறதுக்கு சந்தையில் வாங்குறது பெட்டருங்களா? நல்லாவே இருக்குண்ணா. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி முடிஞ்சு? 4500. கறி மதிப்புனா எவ்வளவு இருக்குமா? இதுல அந்த ரேஞ்சு எதிர்பார்க்கீங்க. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இது? தெரியல. கொம்பு வந்துருக்குண்ணா. ஒரு 5 மாசம் குட்டியா இருக்குமா? அக்கீங்க ஒண்ணு குடிக்கீங்க. சில 2 மக பெண்களுக்கு. பெண் குழந்தைக்கு 1 கொடுப்பாங்க. ஆண் குழந்தைக்கு 2 கொடுப்பாங்கண்ணா. அது செம்மறி தான் கொடுக்கணும். அப்படி எதுவும் உண்டோ? செம்மறி தான் கொடுக்கணும்ண்ணா. எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை? இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. போன வாரம் நல்ல கூட்டம் இருந்துச்சு. பொங்கல் டைம் வேலை. நீங்க நிறைய ஊர்ல இருந்து ஆளுக்கு வரல. இது விற்கைக்கு வந்திருக்கா? வாங்கிட்டு போறீங்களா? வாங்கிட்டு போறீங்க. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? என்னது? கோயில் கொடை. என்னைக்கு கோயில் கொடை? அப்படியா? இன்னைக்கு ராத்திரியா? எப்படியா வெட்டி ஆகணும் இன்னைக்கு. அதனால கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும் அண்ணாச்சி? 15-16 கிலோ வரும்ண்ணா. எப்படி இருக்கு இன்னைக்கு? மரத்து இல்லைன்னு விலை கூடி. இன்னைக்கு சந்தைக்கு வந்த நல்ல செம்மறி எட்டயபுரம் பொட்டு கிடாய்கள். இது எவ்வளவு ரேட் அண்ணாச்சி? ஒரு குட்டி 12000 ரூபாண்ணா. இது எங்க வாங்கினது அண்ணாச்சி? எட்டயபுரத்துல. ஒரிஜினல் எட்டயபுரம் தான். எத்தனை மாசத்துல வாங்குனீங்க? வாங்க போச்சுல 3 மாசம். எவ்வளவு ரேட் அப்போ? இப்ப எத்தனை மாசம் அண்ணாச்சி வளர்த்துருக்கீங்க? 6 மாசம். 6 மாசத்துல கறி மதிப்புனா இதுல எவ்வளவு இருக்கும்? இனி இத பக்ரீத்து வளர்க்கலாமா? இதா இதே மாதிரி குட்டிகள் தானா? இதே மாதிரி கலர் தான். இந்த கலர் மக்கள் ரொம்ப விரும்புவாங்களா? இருக்கிறது எல்லாமே அதே தான். பொட்டு கிடாய்கள் தான். பக்ரீத்துக்காக வச்சிருக்கீங்களா? செம்மறி எப்படி என்ன? பக்ரீத்துக்கு முத்துல பல்லு போட்டு தான் கொடுக்கணுமா? பல்லு போட்டு தான். ஒரு பல்லு போட்டு தான் கொடுக்கணும். ஆனா இங்க கிடக்குற எல்லாமே பல்லு போட்டே தான் கிடக்கு. பல்லு போட்டது. இது கொஞ்சம் குட்டி வாடின மாதிரி இருக்க. ஒரு மழையினால அண்ணாச்சி பொடி குட்டிகளா வாங்கிருக்கலாம். இதெல்லாம் கிடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா? ரெண்டு இருக்கியா? ரெண்டுமே இருக்கு. எதுக்காக வாங்கி? பெண்ணு இருக்கு. எதெல்லாம் ஆணு? இது வந்து செம்பரி குட்டி. கிடா குட்டி. பெட்ட பொம்மரி இருக்கு. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க? இது ஆணையபுரத்துல இருந்து ஆணையபுரத்துக்கு வாங்கிட்டு போறேன். செம்மறி எவ்வளவு ரேட்டு? செம்பரி குட்டி 2500 ரூபா. 2500. என்ன ரகம் அண்ணாச்சி செம்மறி? செம்பரி வந்து இது எல்லாம் ஃபுல்லா கருப்பு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கா? இதெல்லாம் எவ்வளவு ரேட்டு? இதெல்லாம் ஒண்ணு 3500 ரூபா. 3500. ஒரு குட்டி 3500.
நீங்க வியாபாரியா இல்ல விவசாயி தானா? நான் விவசாயி தான், வளர்ப்புக்காக கொண்டு போறேன். வீட்டுல எத்தனை குட்டிகள் கிடக்கு? வீட்டுல 4-5 குட்டி கிடக்கு, அது கூட இது போட்டு வளர்க்குறேன். எப்படி பொடி பொடி குட்டிகளா வாங்கி வளர்த்து அப்படி விற்பீங்களா? விற்பனை செய்யுது. இது என்ன, இது கன்னியா? அது போர் ஆடியா, பள்ளியாடும்பாங்க. பள்ளையாடு, நாட்டாடும் கன்னியாடு கிராஸ்னா, எட்டயபுரம் ரகங்கள்னா. என்ன காரணம் சந்தைக்கு கொண்டு வந்துட்டீங்க? வளர்க்க முடியலையா? பண்ண மாதிரி எது வச்சிருக்கா இல்ல வீட்லயே போட்டு தான் வளர்க்கீங்களா? எத்தனை குட்டிகள் கிடக்கு வீட்டுல? 2 தான். எவ்வளவு சொல்லுதீங்க? 15. கறி மதிப்பு எவ்வளவு இருக்குமா? 2 சேர்த்து 35 கிலோ இருக்கும்னா? 1 வயசு. இளைஞர்களா இருக்குங்க, ஆடு வளர்ப்புல எப்படி இன்ட்ரெஸ்ட் ஆச்சு? சென்னையில வேலை பாக்கீங்களா? அழகான 2 கருத்த கிடா குட்டியா பட்ட குட்டியா? 2 கிடா குட்டி. எவ்வளவு சொல்றீங்க தாத்தா? 2000 தான். எத்தனை மாசம் குட்டி? சரி, 1 மாசம் 1.5 மாசம் தானே இருக்கும். 1.5 மாசம் தான் இருக்கும். பால் கொடுக்க வேண்டிய இருக்குமா? பால் கொஞ்சம் கொடுத்தா நல்லது தானே. எந்த ஊர் வியாபாரி நீங்க? வள்ளியூர். இது என்ன ரகங்கள்? வெள்ளாடு, கொடியாடு, நாட்டாடு, அது இதுன்னு சொல்ல. பள்ளையாடு வளர்ச்சி மீடியமா தான் இருக்கும். கருத்த குட்டிகள் வேணுங்க, வாங்கிட்டு போலாண்ணா. கடைசி எவ்வளோண்ணா கொடுக்கலாம் வாய்ப்பு? 4000 தான் உங்க இது. கலருக்கு தான் மதிப்புண்ணா. வயசு ஆயிட்டுண்ணா. எத்தனை வயசு ஆனாச்சு உங்களுக்கு? 65. இன்னும் வியாபாரம் பாக்கீங்கண்ணா. எதுக்காக வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்காக. எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி மதிப்பு தான் பாத்தீங்களா இல்லையா? ஒரு 5.5 கிலோ இருக்கும். 1000 ரூபா கிட்ட வந்துருது. இப்படி உடை அடிச்சிருக்கா அடிக்கலையா? எப்படி உங்க இதுல உடை அடிச்சது கொடுக்கணுமா, உடை அடிக்காத கொடுக்கணுமா? அப்படி எதுவும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எந்த ஊருக்கு? வல்லநாடு. இது எவ்வளவு நாள் கழிச்சு கொடை? ஒரு 2 மாசம் கழிச்சு வரும். 2 மாசம் கழிச்சு. இப்பவுமே பிடிக்கீங்களா? இல்ல அந்த டைம்ல பிடிச்சிக்கலாம், பெரிய கடானாலும். நம்ம கையில இருந்து வாத்த மாதிரி இருக்கா, நான் வீட்டுல போய் இற கொடுப்போம். ஆனா எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க? விட்லாபுரம். ஆமா. 9. ஆமா, 8 முடிஞ்சது. அப்படியா? ஒரு தாயில் உள்ளது மாதிரி தெரியுது. ஒரு தாயில் உள்ளதானா? ஆமா, ஒரு தாய் தான். 9 ரூபா சொன்னாங்க. நாங்க 8 ரூபான்னு வாங்கிட்டோம். 8 ரூபாய். ஆமா. கிடாவா பெட்டையா? ஒரு கிடாயும் ஒரு கொட்டையும். ஓகே. எந்த ஊருக்கு அண்ணாச்சி? எங்களுக்கு விட்லாபுரம் வள்ளுவர் காலனி. என்ன காரணம்? பொடி குட்டி வாங்கிட்டு போறீங்களா? ஆமா, வளர்க்கதான். வளர்ப்புக்கு தான். ஆமா. இது என்ன ரகங்கள் அண்ணாச்சி? இது வந்து நாட்டுக்குட்டி. நாட்டுக்குட்டி. நாட்டுக்குட்டினா வளர்ச்சி எப்படி இருக்கும்? வளர்ச்சி நல்லா இருக்கும், பெருசா வரும். பெருசா வரும். நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்கும்? அது அவ்வளவு விசேஷமா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, இதான் உங்களுக்கு இப்ப பிடிச்சிருந்த மனசுக்கு. அண்ணாச்சி எந்த ஊர் அண்ணாச்சி உங்களுக்கு? எனக்கு கோலசுந்தரம் நினைச்சு. கோலசுந்தரம். கோபாலசமுத்திரம். விவசாயியா இல்ல வியாபாரியா நீங்க? விவசாயி. ஆமா. சொந்த குட்டிகள் தான் 2மே. ஆமா. கிடாவா பெட்டையா? 2ம். நினைச்சு பொட்டை 2 பொட்டை. பொட்டைக்கே கொம்பு இருக்குதுண்ணா. ஆமா. கொம்பாடு. எவ்வளவு சொல்றீங்க? இது 15 ரூபா நினைச்சு. 2 சேர்த்து 15 ரூபா. 7500. ஆமா. எவ்வளவு கேட்காங்க கேள்வி எல்லாம்? கேள்வி வந்து 13 ரூபாய் வந்து. 13 ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இல்லையா? கட்டுப்படியா வரலாம். கறி மதிப்பு எப்ப எவ்வளவு இருக்குன்னு சொல்றீங்க? கறி வந்து இப்போ 800 ரூபா இருக்கு நினைச்சு. 800 ரூபா 900 ரூபா இருக்கு. ஒரு கிலோ எத்தனை கிலோ கறி இருக்கும்? இது வந்து 10 கிலோ இருக்கு நினைச்சு. 20 கிலோ இருக்கும். ஆமா, 20 கிலோ இருக்கும். வந்து 14 ரூபா கொடுக்கலாம். 1000 வித்தியாசம் இருக்கு. ஆமா, 1000 வித்தியாசம் இருக்கு. என்ன காரணம் நினைச்சு பெட்டையாட கொண்டு வந்துட்டீங்களா விற்பனைக்கு? இது நினைச்சு வீட்டுல வந்து இப்போ மழை காலம் பார்த்தீங்களா? மழை காலம் வந்து இட வசதி இல்லையா? இட வசதி இல்ல, அதனால கொண்டு வச்சு சகதியும் சேர்மா கிடைக்கும். ஆமா. எத்தனை ஆடு வளர்க்கீங்க? ஆடு 10 ஆடு வளர்க்க நினைச்சு. 10 ஆடு. ஆமா. சமயத்துல லாபம் கிடைக்கும், சமயத்துல நஷ்டமா ஆயிரும். வந்து நீங்க பெட்டையாடா வளர்க்கறது போல இந்த கிடா குட்டியா வளர்க்கலாம்ல? இது வந்து குட்டி போடும்ல நினைச்சு. ஆட்டு குட்டி போடும்ல, 2 போடும்ல வந்து உங்களுக்கு வந்து. அதனால போடண்டா. ஆமா, அது கிடாங்கும் போது அது ஒரே வித்துருவோம். வந்து அடுத்தாலையும் வாங்கிக்க முதலீடு போடணும். போடணும் நம்மளுக்கு வந்து. என்ன ரகங்கள் அல்லது என்ன ரகம்? இது நாட்டு ரகம். நாட்டு ரகம். பொட்டு ரகங்கள் வாங்கினா கொஞ்சம் நல்லா வளரும், நல்ல லாபம் கிடைக்கும் சொல்றாங்க. அதை வளர்க்கலாம்ல? அது வளர்க்கலாம் நினைச்சு. அது மழை காலத்துல நோய் வரும் நினைச்சு. இப்போ வாங்கி விட்டு வளர்த்து நினைச்சிக்கலாம், நோய் வரும். இது நல்லா, அதை விட நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குமா? இது நல்லா இருக்கும். கம்ப்ளைண்ட் வராது. நம்ம கடை கேடிஷனர்ல இருக்கு. கறி கடைக்கா? ஆமா, கறி கடைக்கு. இது என்ன ரகம்? இது வேலையாடு, கொடியாடு ரகம். வயசுல எப்படி என்னது? 2 பல்லுதான். 2 பல்லு. மக்கள் எதை விரும்புதாங்க? எத்தனை வருஷம்? நைஸ் கறி தான் விரும்புறாங்க. 2 பல்லு. அப்படியா? 2 பல்லு அதான் விரும்புதாங்களா? 18000. கறி மதிப்புனா எவ்வளவு இருக்கும்? ஒரு 22 கிலோ வரும். கறி கடைக்காரங்க சொன்னா கரெக்டா இருக்கும். ஆமா.
வேற உங்க கறி கடையில எவ்வளவு அண்ணாச்சி 1 கிலோ மட்டன்லாம் இப்போ? இப்போ 900 ரூபாய்னாச்சு. 900 ரூபாய் ஆயிட்டு. ஆமா. என்ன போடுவீங்க? எல்லாம் உண்டா? நல்ல நல்ல கடை தான் ஃபுல்லா. வேலையாட்ட கடாய். வேலையாட்ட கடை. வேலையாடு கொடியாடு தானே? கொடியாடு. மக்கள் எந்த டேஸ்ட்டை விரும்புறாங்க அண்ணாச்சி இப்போ? கொடியாடு இளங்கறி தான் விரும்புதாங்க. நம்ம கடையில ஃபுல்லா வெள்ளாட்ட கடாய் தான். கடை பேர் சொல்லுங்களேன். மகாராஜா மட்டன் ஸ்டால். ஒண்ணு போதுமா இன்னும் பிடிக்கணுமா? அது வீட்டுல 15 பிடிச்சாச்சு, இன்னொரு 15 பிடிக்கணும். பொட்டைக்குட்டி. வெட்டக்குட்டி 1500. ஆமா. என்ன ரகம் இது? பொட்டு கராப்பூர் கிராஸ். கிராஸ் விவசாயி தான். ஆமா. உங்க சொந்த குட்டியா அப்போ? சொந்த குட்டி. எத்தனை குட்டி வளர்க்கீங்க ஊர்ல? அது ஒரு 100 குட்டி வளர்க்கும். 100 குட்டி வளர்க்கும். என்ன ரகங்கள் எல்லாமே? பூரா இதே மாதிரி பொட்டாடு. பொட்டாடு வளர்த்தா நமக்கு என்ன லாபம்? பொட்டாட்டுக்கு வந்து அதுக்கு பலன் உண்டு. நல்லா வளரும். ஆமா. மக்கள் விரும்பி வாங்குவாங்களா? பொட்டை குட்டி நான் விரும்பி வாங்குவாங்க. எட்டயபுரம் பொட்டுக்கு தான் மதிப்பு கொஞ்சம். ஆமா, எட்டயபுரம் பொட்டுக்கு தான் மதிப்பு. நீ எப்படி கேட்காங்க கேள்விலாம்? இவங்க 1000 ரூபாய் கேட்காங்க சார். நான் 1500 சொல்றேன். யார் அண்ணாச்சியா? ஆமா. அவங்க காணுமா அண்ணாச்சி? நம்ம பொறுப்பு இதுல அது 6 கொண்டாந்து விட்டுட்டாங்க இன்னைக்கு. 6 வித்துட்டு. ஆமா, அந்த குட்டியை விற்க வந்தேன். இந்த ஒண்ணுதான் வைக்க மாட்டேங்குது. ஆமா. அதுல எது லாபம் கிடைச்சா? லாபம் கிடைக்கும். ஆட்டுக்குள்ள லாபம் கிடைக்கியா? கிடைச்சது. ஆமா. அதான் எவ்வளவு ரூபாய்க்கு வித்தீங்க? அது 32,000 ரூபாய்க்கு 5 ஆடு வித்தேன். இன்னும் 6 ரூபா தானே வருது. ஆமா. ஒரு ஆடு 6 ரூபாய்க்கு வித்தேன். 6 ரூபா. அது மதிப்பு 6 ரூபா தான். ஆடு மதிப்பு 6 ரூபா. கொஞ்சம் ஆடு மெலிவா உள்ள ஆடு அதான் 32 ரூபாய்க்கு வித்தேன். மழையில கொஞ்சம் மெலிஞ்சிட்டோம். ஆமா, மழையில மெலிஞ்சிட்டு அவ்வளவுதான் காணும்னா. ஆமா. இதை ஏன் வைக்க கொண்டு வந்துட்டீங்க? அந்த ஆடு கணக்குல அவ்வளவு ஆட்டுல பாலை கொடுத்து வளர்க்கலாம்ல. அங்க பால் எல்லாம் தாயாடு இங்க போயிடுது. ஒரு தாயோட வித்தாச்சோ? ஆமா. குட்டி வேண்டான்ட்டாரு. அதான் கொண்டு வந்து யாரும் 1000 ரூபாய் கேட்டாலும் கொடுத்துருவீங்க? ஆமா. 1000 ரூபாய் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமா. கிடாயும் பொட்டையாடும் கிடைக்கும். இந்த கிடா எப்படி சொல்றீங்க ரேட்லாம் இன்னைக்கு? இந்த கிடா இன்னைக்கு நான் சொல்லுது 14 ரூபா சொல்லுதேன். கறி மதிப்பு எவ்வளவு இருக்கும்? கறி மதிப்பு 14-15 கிலோ இருக்கும். 15 கிலோ இருக்கும். ஆமா. தட்டுப்பாடு வேற எனக்கு இப்போ தட்டுப்பாடு கிடைக்காத இது. அது அந்த கிடாயில் வந்து இப்போ கிடையாது. என்ன காரணம் தட்டுப்பாடு ஆயிட்டு இந்த வருஷம்? மழை வெள்ளம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் எவ்வளவு அழிச்சிருக்கு. வீட்டுக்குள்ள போட்டிருக்க வியாபாரம் மட்டும்தான் கிடக்கும். அப்படியா? மற்ற எல்லாம் வெள்ளத்துல போயிட்டோம். மற்ற எல்லாமே வெள்ளத்துல அழிய போய் தான் அதுக்கு மதிப்பு போடுது. அதை வாங்க மாட்டேங்காங்களே. 1000 ரூபான்னு இதை தானே சொல்லிக்கிட்டே போறாங்க. சமுதாயத்தை நாங்க வாங்கியிருந்தோம். இங்க கொண்டு விலைய சொல்லும் போது கிலோ 1000 ரூபாயாங்க. வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. இந்த வருஷம் பக்ரீத்துக்கு விலை கூட வாய்ப்பு இருக்காண்டாச்சு. தட்டுப்பாடு வருமா? பக்ரீத்துக்கு அது வியாபாரம் நிறைய வரும். அது அதுக்கு தயாராகிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காங்கண்ணா. இது என்ன ரகம் கிடா? இது வந்து பொட்டுக்குட்டி. பொட்டு. பொட்டு இது கிராஸா? கிராஸ். பொட்டுல கிராஸ். கிராஸ். வயசுல எப்படி இருக்கு? 1 வயசு. 1 வயசு தான். பொங்கல் சந்தைலாம் அண்ணாச்சி. பொங்கல் சந்தைக்குன்னு சொல்லி எல்லா பத்திரிக்கையும் வந்திருக்காங்க உங்களை நம்பி. பொங்கல் சந்தை தான் எங்களை ரொம்ப சித்திரவதை பண்ணுது. சரியா? மற்ற நாள் கூட சாதாரண நாள் கூட எனக்கு 2000 ரூபாய் கிடைக்கும் வச்சுட்டு சம்பளத்துக்கு. பொங்கல் சந்தைக்கு தான் எங்களை மோசம் பண்ணுது வியாபாரிய பூரா. அப்படியா? அங்க யாருக்கு மாதிரி கொடுத்து வாங்குதான். இங்க ரொம்ப வியாபாரம் அதிகமா வந்ததும் வேங்கின விலையில இருந்து ஆட்டுக்கு 500 தள்ளி கேட்காங்க. அப்போ 100-50 கொண்டு வந்தா ரூபாய் என்னாச்சு? 25,000-30,000 காணாம போயிருக்கு. 1 வருஷம் சொல்றீங்களா? இத ஒரு 5 மாசம் வளர்த்து பக்ரீத்துக்கு வித்தா முடியுமா? பக்ரீத்துக்கு அழகா விற்கலாம். விற்கலாம்னா வளர்ப்பு பொறுத்து தான் இருக்கு. இப்போ வளர்த்த இடம் கொஞ்சம் வளர்ப்பு கம்மியா இருக்கு. இதோட வளர்க்கக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கு. மழைக்கு கொஞ்சம் மெலிஞ்சிருக்கோம். சுத்த கருத்த கிடா. ஆமா, கருத்த கிடா. உடனே அடிச்சிருக்கா அடிக்கலையா? இல்ல அடிக்கல. உடனே தான் அடிக்கணும். அடிக்கணும்னா எதுக்காக வாங்கிட்டு போறீங்க அண்ணாச்சி? இது கோயில் கொடைக்கு. கோயில் கொடைக்கு. ஆமா, ஆடி மாசம். ஆடி மாசமா? நம்ம இப்பவுமே வாங்கி வளர்த்தாதான் கொஞ்சம் வளரும். ஆடி மாசத்துக்கு எத்தனை மாசம் இருக்கு? இப்ப என்ன தை மாசம் 5 மாதத்துல ஆடி மாசத்துல அது வளர்ந்துரும். 7,500 சொன்னாங்க. 6,500 கொடுத்துருக்கோம். 6,500. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் அண்ணாச்சி? இன்னும் ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? அது என்ன தெரியல. ஒரு 4 மாசம் 5 மாசம் கொம்பு 5 மாசம் 6 மாசம். கறி எத்தனை கிலோ வாய்ப்பு இருக்கும்? 4 கிலோ 5 கிலோ இருக்குமா? ஒரு 6-7 கிலோ வரும். 7 கிலோ வரணும். இப்ப இது கலருக்கு தான் இதுக்கு மதிப்போ? ஆமா, கருத்த கிடா தான் ரேட்டு கூட. இல்லையா? இப்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிங்களா? இப்போ கொஞ்சம் வளர்த்து வெட்டிக்கலாம்ல. ஆடி மாசம் வரைக்கும் கொஞ்சம் நல்ல மேய்ச்சல் இருக்கு. பிள்ளைக்கெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். அதனால இப்போ நாங்க வந்தோம். வந்தாலும் ஆள் வித்துட்டு இருந்தாங்க. உடனே வாங்கிட்டோம்.